நான் இப்போ எங்கே கிளம்பிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்க்கு நம்மளை கால் பண்ணி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக. யாருக்குன்னா எனக்கு தாங்க. இப்போது எனக்கு ஏன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மட்டும் இல்லை, யாரெல்லாம் அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ, கோல்டு எனிதிங் யாரெல்லாம் அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ, அவங்களுடைய பிறந்த நாளுக்கெல்லாம் ஒரு குட்டி ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. ஸோ இந்த 6 நாளில் வருது இல்லைங்களா. இப்போ இந்த வாரம் என்னோடய பிறந்தநாள் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வாரத்துடைய சண்டே எனக்கு வந்து கூப்பிட்ருந்தாங்க. ஸோ எந்த ஒரு நாளாக இருக்கலாம், திங்கள், செவ்வாய், புதன் எந்த ஒரு நாளாக இருந்தாலும் அந்த வாரத்தில் இருக்கிற பிறந்தநாள் யாரெல்லாம் வந்துச்சோ அவங்க அந்த நபர்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை அங்கே இதை மாதிரி பண்ணுறாங்க. ஒவ்வொரு வாரமும் இதே மாதிரி நடக்குது. ஸோ அங்கே யார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு வந்து அந்த சண்டே அந்த வாரத்தில் அவங்களுக்கு பிறந்தநாள் வந்துருச்சு அப்படின்னா அந்த சண்டேவை அவங்களுக்கு கூப்பிட்டு வந்து ஒரு குட்டி ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு. இதை நான் எதிர்பார்க்கல. நான் மட்டும் இல்லை, என்னோட சேர்ந்து இன்னும் ஒரு 3 பேர், மொத்தம் 4 பேர் அங்கே இருந்தோன்னு நினைக்கிறேன். 3 பேரும் 4 பேரும். ஸோ ஒரு குட்டி கேக் வச்சுருந்தாங்க. கேக்கு ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அவங்கெல்லாம் என்னோட சேர்ந்து இவங்க என் பக்கத்தில் நிற்கிறவங்க வந்து திங்கக்கிழமை பிறந்தநாள் வந்திருந்தது. எனக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வந்திருந்தது. மற்ற பேருக்கெலாம் எப்போன்னு தெரில. ஸோ எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து ஈவினிங் இந்த மாதிரி வச்சாங்க. ஸோ கேக்கெலாம் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எதிர்பார்க்காதெல்லாம் அங்கே குட்டி குட்டியாக இருந்தாலும் நம்மளுக்குன்னு பர்த்டே அன்னைக்கு சில இது வருது அப்படின்றப்போ நம்மளுக்கு ஒரு ஹாப்பி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். ஸோ ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று நான் என்ன எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னா, அது வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ அந்த கிஃப்ட்டு வந்து என் பெரிய பையனை மட்டும்தான் நான் கூப்பிட்டு போயிருந்தேன். சின்ன பையனை நான் விட்டுட்டு போயிட்டேன். ஸோ அவரை சமாதானப்படுத்துறதுக்காகவே இந்த கிஃப்ட்டு வந்து உனக்கு தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சமாதானப்படுத்திட்டேன். ஆனால் அதை அவன் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டான். எதுக்காகனா அவங்க கொடுத்துருக்கிற கிஃப்ட்டு வந்து ஹாட் பாக்ஸ். ஸோ வந்து அவனுக்கு ஒரு மாதிரி டல்லாகிடுச்சு. எனக்கு இதிலே ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் கொடுத்துருங்க அப்படின்னா, இதிலலாம் லஞ்சு கொண்டு போகக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். ஸோ அதில் எப்படியோ ஒரு வழியாக சமாதானப்படுத்தியாச்சு. அந்த இன்னொரு கிஃப்ட் என்னென்னா, எதிர்பார்க்காதது இதாங்க. நானும் என் பையனும் போயிருந்தப்போ இந்த மாதிரி போனதுமே ஃபோட்டோ எடுத்து கையில் அப்படி கொடுத்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.